ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. அதனால உண்மையிலேயே கோயிலை பாதுகாக்கணும்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால், அதே போல சிறுபான்மை மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும். இந்த தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சில முக்கியமான வாக்குறுதிகளை, ஏன்னா மற்ற வாக்குறுதிகள்லாம் யாரும் கவலைப்படுறது இல்லை, ஆட்சிக்கு வரதும் போறது இல்லை, வாக்குறுதிய அவங்க எந்த காலத்திலயும் நிறைவேற்றினதும் கிடையாது. அதனால நம்முடைய வாக்குறுதிகள் 1000 ரூபாய் கொடுக்கிறோமா, ஆட்சிக்கு வந்த உடனே எவ்வளவு 2000 ரூபாயாக அது மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும். அதே போல கல்லூரி செல்லும் மாணவியர்களுக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இனிமேல் அது எவ்வளவு 1500 ரூபாய். இப்பொழுது காலை உணவு திட்டம் 5வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு காலை உணவு திட்டம் வழங்கப்படுகிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் 8வது வரை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த காலை உணவு திட்டம் நீட்டித்து வழங்கப்படும். அதே போல அடுத்த 5 வருஷத்துல பல்வேறு திட்டங்களின் வழியாக 10 லட்சம் வீடுகள் தமிழ்நாட்டு மக்களுக்காக கட்டித்தரப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 2000 உயர்த்தி தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுடைய உதவித்தொகை 1500 2000 உயர்த்தி தரப்படும். விவசாயிகளுக்கு 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத மோட்டார் பம்ப் செட்டுகள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் வழங்கப்படும். மிக முக்கியம், டிவி தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த டிவி இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யுது இல்லையா? கிரைண்டர் மிக்ஸி எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேன்னு இருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்தா இன்னொரு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது இல்லையா? அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. ஃப்ரிட்ஜ் இருந்தா ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டாம், கிரைண்டர் வாங்குங்க. டிவி இருந்தா இன்னும் நல்ல டிவி வேணுமா, இதை கொடுத்துட்டு நல்ல டிவி வாங்குங்க. அதுக்காக நான் கூப்பன் கொடுக்கிறேன். வவுச்சர் 8000 ரூபாய்க்கான வவுச்சர் வழங்கப்படும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேர்ந்தெடுத்து வாங்குங்கன்னு சொல்லி அந்த தேர்வு செய்யக்கூடிய உரிமையை உங்கள் கைகளிலே வழங்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால அந்த 8000 ரூபாய் நீங்க என்ன வேணாலும் வாங்கலாம். உங்களுக்கு பிடிச்சது வீட்டுல இருக்கிறத இன்னும் நல்லா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது பழைய சாமான கொடுத்துட்டு புதுசுல இந்த 8000 ரூபாவை கொடுத்தீங்கன்னா அதை விட பெருசா வாங்கிக்க முடியும். அதனால அந்த 8000 ரூபாய் வவுச்சர் நாங்க சொன்னா நிச்சயமாக செய்து தருவோம் என்ற அந்த நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் டிவி கொடுக்குறேன்னாங்க, கொடுத்தாங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்பொழுதுமே நிறைவேற்றக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 5 வருஷமா மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், கொடுக்காத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி காட்டி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே இன்னைக்கு உங்களுக்காக சொல்லி இருக்கக்கூடிய அத்தனையும் நிறைவேற்றப்படும் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. நிலக்கோட்டை சட்டமன்றத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 54,000 பயனாளிகள் மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சுய உதவி குழுக்களை வழியாக கிட்டத்தட்ட 600 கோடி கடன் இந்த சட்டமன்ற தொகுதியில மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களுடைய கனவு
இல்ல திட்டத்தின் வழியாக கிட்டத்தட்ட 28 கோடி மதிப்பீட்டுல வீடுகள் கட்டித்தரப்படக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிலக்கோட்டையில அரசு மகளிர் கலைக்கல்லூரியில 85 லட்சம் மதிப்பீட்டில கூடுதல் கட்டடங்கள் கட்டித்தரப்பட்டிருக்கிறது. சாலைகள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம சாலைகள் பல கோடி செலவிலே சீர் செய்யப்பட்டிருக்கிறது. வத்தலகுண்டு பேரூராட்சிக்கு 50 கோடி செலவில் புதிய குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய புறவழிச்சாலை, வத்தலகுண்டு டவுன் பகுதியில புறவழிச்சாலை நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் அமைத்து தரப்படும். புதிய மேட்டுப்பட்டி பகுதியில புதிய காவல் நிலையம் அமைத்து தரப்படும். சின்னாலம்பட்டியில அரசு நிதி உதவியுடன் நவீன பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும். நகரத்துடைய பல இடங்கள்ல பூங்காக்கள் அமைத்து தரப்படும். இளைஞர்களுக்காக முதல்வர் படைப்பகம், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் துவங்கி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்கள், அவங்களுக்காக அந்த முதல்வர் படைப்பகம் உருவாக்கி தரப்படும். அரசு பள்ளிகள்ல ஸ்மார்ட் போர்டு வசதி செய்து தரப்படும். திண்டுக்கல்ல பூட்டு தொழிலுக்கான குழுமங்கள் உருவாக்கி தரப்படும். இதெல்லாம் நம்முடைய ஆட்சி வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்காக செய்து தரக்கூடிய திட்டங்கள். அதோடு இல்லாம சொல்கிறேன், நாங்கள் உங்களுக்கு தந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்தோம் என்ற அந்த உரிமையோடு உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மறுபடியும் திராவிட மாடல் ஆட்சியை, நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்கி காட்ட வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர்கள், உங்கள் சின்னம். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, நிலக்கோட்டை சட்டமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர் எஸ் நாகஜோதி அவர்களுக்கு உதயசூரியத்திலே வாக்குகள் கேட்டு சிறப்பாக சிறப்புரை ஆற்றிய அக்கால் கனிமொழி அவர்களுக்கு நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் சார்பாக நன்றி நன்றி நன்றி.